பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். நீதிபதிகள் குறித்து அவதூறு கருத்துக்கள் பரப்பப்படுவது பற்றி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் வேதனை. இதுபோன்ற அவதூறுகள் பரப்பப்பட்டால் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. எத்தனை முனை போட்டிகள் வந்தாலும் 2026 திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் உறுதி. SIR பணிகள் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றச்சாட்டு. 1000 விண்ணப்பங்கள் வழங்க வேண்டிய இடத்தில் 200 விண்ணப்பங்கள் மட்டுமே வழங்கப்படுவதாகவும் விமர்சனம். நிதி மோசடி வழக்கில் 100 கோடி ரூபாய் டெபாசிட் செய்யப்படாவிட்டால் தேவநாதன் யாதவ் கைது செய்யப்படுவார். சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. டாஸ்மாக் முறைகேடு புகார் வழக்கு ஆகாஷ் பாஸ்கரனுக்கு எதிரான அமலாக்கத்துறை கோரிக்கையை நிராகரித்தது உச்சநீதிமன்றம். இனி விரிவான செய்திகள். நீதிபதிகளுக்கு எதிராக அவதூறு பரப்பப்படுவது குறித்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் வேதனை தெரிவித்துள்ளார். தெலுங்கானா உயர்நீதிமன்ற நீதிபதி மோசுமை மீது அவதூறு பரப்பப்பட்ட நிலையில் சம்பந்தப்பட்ட நபர் பின்னர் மன்னிப்பு கேட்டார். இந்த சம்பவத்தை உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது. வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி PR கவாய் வழக்குகளில் தீர்ப்பு சாதகமாக வராவிட்டால் நீதிபதிகளை விமர்சனம் செய்யும் போக்கு கலாச்சாரமாக மாறி வருவதாக வேதனை தெரிவித்தார். இதுபோன்ற அவதூறு பரப்பப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். தமிழகத்தில் எத்தனை முனை போட்டிகள் வந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறுவது 7வது முறையாக ஆட்சி அமைக்கும் என்று முதல்வர் MK ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்களில் களப்பணி மேற்கொண்ட முதல்வர் MK ஸ்டாலின் செய்தியாளர்களிடம் பேசினார். திமுக 7வது முறையாக நிச்சயம் ஆட்சி அமைக்கும் என்று கூறிய முதலமைச்சர் எதிர்க்கட்சிகளை பலமாகவும் நினைக்கவில்லை, பலவீனமாகவும் நினைக்கவில்லை என்று தெரிவித்தார். SIR பணியில் ஏகப்பட்ட குளறுபடிகள் நடைபெற்று வருவதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தலுக்கு இன்னும் 6 மாதமே உள்ள நிலையில் SIR பணிகளை தற்பொழுது மேற்கொண்டால் அதுவே குழப்பத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 1000 பேர் இருக்கும் இடத்தில் 200 படிவங்கள் மட்டுமே வழங்கப்படுவதாகவும் வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகளுக்கு SIR பணிகள் குறித்து தெரியவில்லை என்றும் RS பாரதி விமர்சித்துள்ளார். புதிய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப பாடத்திட்டத்தில் மாற்றங்கள் செய்வது குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் வரும் 23, 24ஆம் தேதிகளில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. மாநில கல்விக் கொள்கையை அமல்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்ட 2 குழுக்களில் உள்ள 32 உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்களின் சுமையை மேலும் குறைக்கவும் புதிய பாடத்திட்டங்கள் வகுக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மூத்த குடிமக்கள் மன அழுத்தமின்றி வாழ்க்கை நடத்துவதற்காக தொடங்கப்பட்டுள்ள அன்பு சோலை பராமரிப்பு மையங்களை முதல்வர் MK ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். அப்போது அவர் முதியோர்களுடன் கேரம் போர்டு விளையாடி மகிழ்ந்தார். மூத்த குடிமக்கள் மன அழுத்தமின்றி வாழ அன்பு சோலை என்கின்ற திட்டத்தின் கீழ் மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. இங்கு சிற்றுண்டி உள்ளிட்டவை வழங்கப்பட ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் யோகா, உடற்பயிற்சி, பிசியோதெரபி போன்றவற்றுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொழுதுபோக்கு அம்சங்களும் உள்ளன. இந்த மையங்களை திறந்து வைத்த முதலமைச்சர் முதியோருடன் கேரம் போர்டு விளையாடி மகிழ்ந்தார். நிதி நிறுவன மோசடி வழக்கில் தேவநாதன் 100 கோடி ரூபாய் டெபாசிட் செய்யாவிட்டால் கைது செய்யப்படுவார் என்று உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. பல கோடி ரூபாய் மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த தேவநாதனுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டபோது அவர் 100 கோடி ரூபாயை டெபாசிட் செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. ஆனால் இந்த உத்தரவை அவர் பின்பற்றவில்லை. எனவே அவர் மீது முதலீட்டாளர்கள் சங்கம் அவதூறு வழக்கு தொடர்ந்திருந்தது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தேவநாதன் நிதி 100 கோடி ரூபாய் டெபாசிட் செய்யவிட்டாலோ சரணடையாவிட்டாலோ போலீசாரால் கைது செய்யப்படுவார் என்று எச்சரித்துள்ளது. டாஸ்மாக் வழக்கில் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு எதிராக அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்து விட்டது. 1000 கோடி ரூபாய் டாஸ்மாக் முறைகேடு புகார் வழக்கில் அமலாக்கத்துறை பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தியது. இதில் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனைக்கு கண்டனமும் தெரிவித்திருந்த உச்சநீதிமன்றம் அங்கு கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தது. ஆவணங்களை அமலாக்கத்துறை ஒப்படைக்காததால் ஆகாஷ் பாஸ்கரன் நீதிமன்ற அவதூறு வழக்கை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்குக்கு எதிராக அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.